பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்த நாளிலும் தேவனுடைய நாமத்தை தெய்வ பிள்ளைகளோடு மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நல்ல வேலைக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த வருஷத்தினுடைய கடைசி பகுதியிலும் ஆண்டுடைய நாமத்தை ஒரு முறை கூட மகிமைப்படுத்த ஆண்டவராகி தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். பெத்தேல் மகிமை சுவிசேஷ சபையின் சார்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிற அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நன்றி நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் தாமே நம்மை அற்புதமாய் நடத்துவாராக. தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக கடந்து செல்ல போகிறோம். ஸ்தோத்திரம். யாவரும் நாம் இருந்த வண்ணமாக கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவனுடைய பெரிதான கிருபை நம்மை தாங்கும்படியாய் நாம் யாவரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வா. விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே, விசுவாச பாதையில் நான் சோராது ஓடிடுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஆராதனை பகுதியில் இம்மட்டுமாய் நீர் எங்களோடு கூட இருந்து அப்பா அற்புதமாய் நீ நடத்துகிறபடினால் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் அன்று இறங்கின உம்முடைய பிரசன்னத்திற்காக உம்முடைய மகிமைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா தொடர்ந்து உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய திவ்ய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா நேசரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா நல்ல எபெனேசராக உம்முடைய பிள்ளைகளை நடத்தினவர், தொடர்ந்து இம்மானு வீலராக நீர் கூடவே இருந்து இன்னும் அற்புதமாய் வழி நடத்தும்படியாய் உம்முடைய திருக்கரங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய மாறாத திவ்ய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் ஐயா, நிரப்பட்டும் ஆண்டவரே. அவருடைய துக்க நாட்கள் முடிந்து போகட்டும். அப்பா ஆண்டவரே, உம்மை வாஞ்சித்து உம்முடைய நாமத்தில் காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்தில் ஒரு பரிபூர்ண சந்தோஷம் அடைவார்களாக. அப்படியே உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய போகிறபடினால் உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்முடைய அன்புக்குள் தாங்கி நடத்தும். தேவனுடைய பார்த்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வேண்டிய நன்மைகளை நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக. இந்த 2024 முதல் நாள் துவக்கி இதுவரையில் நம்மை நடத்தி வருகிற நல்ல நேசர் இனியும் இந்த இறுதி நாட்கள் வரையிலும் நம்மை அற்புதமாய் பாதுகாத்து புத்தாண்டுக்குள் மகிழ்ச்சியோடு பிரவேசிக்க ஆண்டவர் இயேசுதாமே நமக்கு அருள் செய்வாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்திலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தை பொறுமையை காத்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.
ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த சத்தத்தை ஒளிபரிக்கும் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆமீன் கொடுக்கிற தேவனுடைய வார்த்தை, தேவன் நமக்கு தருகிற நல்ல ஒரு மன்னா. நாம் பொறுமையை காத்துக்கொண்டு நாம் ஓட வேண்டும். ஆண்டவர் இயேசு ஆமீன் நமக்கு அதற்கு சொத்திரம் நல்ல ஒரு முன்மாதிரியாய் காணப்படுகிறார். பொறுமையை நாம் காத்துக்கொண்டு ஓடும்போது ஆமீன் நம்மால் முடியாத, நம்மால் சாதிக்க இயலாத அநேக காரியங்களை நாம் ஜெயம் பெற்று நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தோடு கடந்து போக ஆண்டுடைய ஒத்தாசை நம்மோடு கூட இருக்கும். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, எபிரெயர் 12:1 நாம் வாசிக்கும் போது மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி கொண்டிருக்க ஆமீன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்று சொல்லப்பட்டிருக்க நாம் பார்க்கும்போது பாரமான பாவமான எல்லாவற்றையும் பின்னாலே நாம் தூக்கி எறிந்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பாதையில் நாம் பொறுமையோடு நம்ம ஓடக்கடுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஆமீன் அருமையான வார்த்தையை பார்க்கும்போது நம்முடைய விசுவாசத்தை துவக்கினவரும் அதை முடிக்கிறவரும் ஆமீன் நம்மை நடத்துகிற நேசர் அவர் ஒருவர் தான். ஆகவே இந்த நாட்களிலே நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிறதான ஆமீன் மேகம் போன்ற திரளான சாட்சிகள், இதை நாம் சிந்தித்து பார்க்கும்போது நம்மை விட்டு மறைந்து போன ஆமீன் நமக்கு முன்னால் ஆமீன் பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் ஆமீன் கர்த்தருக்காக தன் ஜீவியத்தை அர்ப்பணித்து கர்த்தருடைய உன்னத ஊழியத்தை நிறைவேற்றி முடித்து போன அந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை ஆமீன் அது முடிந்து போன சரித்திரம் அல்ல, அது மேகம் போன்ற திரளான சாட்சியாய் நம்மை சூழ்ந்து நிற்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மை சூழ நிற்கிற இவ்வளவு திரளான சாட்சிகள் ஆமீன் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற நேரத்தில் ஆமீன் பாரம் நிறைந்த பாவமான எல்லாவற்றையும் ஆமீன் நம்ம பின்னால நம்ம அதை தூக்கி எறிய வேண்டும் என்று சொல்லி ஆமீன் வேதம் நமக்கு அருமையாக கற்பிக்கிறது அல்லவா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தை துவக்கிறதும் முடிக்கிறதுமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஒவ்வொருவருக்கும் நியமிக்கப்பட்ட இந்த ஓட்டத்தில் நாம் எப்படி ஓட வேண்டும் என்பதை குறித்து ஆமீன் வேதம் அருமையாய் கற்றுக் கொடுக்கிறது அல்லவா. நம்முடைய ஓட்டம் அது பொறுமை நிறைந்ததாய் காணப்பட வேண்டும். பொறுமையோடு நம்முடைய ஆத்மாவை நாம் காத்து கொண்டு நாம் ஓடும்போது நாம் ஓட்டத்தில் அநேக வெற்றியை நாம் சுதந்தரிக்கிறோம், அநேக ஜெயத்தை நாம் ஆமீன் கர்த்தருடைய கரத்தில் நாம் வாங்கி கொள்கிறோம். ஆகவே இந்த சத்தத்தை கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் நாம் ஒருவேளை நாம் இதுவரைக்கும் நாம் பொறுமையை காத்து கொண்டு ஆமீன் காணப்படாவிட்டால் பொறுமையோடு நம்முடைய ஆத்துமாக்களை நாம் காத்து நாம் கடந்து செல்லும் போது நிச்சயமாகவே இந்த உலகத்தையும் மாமிசத்தையும் பிசாசையும் ஆமீன் ஜெயமெடுத்து வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அநேகருடைய ஓட்ட நாட்களில் ஆமீன் பொறுமை இழந்து ஓடுகிறாங்க, ஒரு நிதானம் இல்லாதபடி ஓடுகிறபடினால் ஆமீன் குறுகிய காலத்திலே தன் வாழ்நாளை ஆமீன் முடித்து விடுகிறாங்க. இன்றைக்கு நாம் பார்க்கும்போது அநேகர் வாலிபர்கள் பாருங்க ஸ்தோத்திரம் இடறி போக அவருடைய குறுகிய நாட்களுக்குள்ளாக அவருடைய வாழ்க்கை முடிந்து போக காரணம் பொறுமை இழந்து ஓடுகிறதுனால ஆமீன் ஆத்திரமடை ஆமீன் நிதானம் இழந்து ஆண்டவரை முன்வைக்காதபடி ஓடுகிறபடினால் அநேகருடைய ஓட்டம் ஆமீன் சீக்கிரத்தில் நின்று போகிறது. ஆகவே கர்த்தர் நமக்கு என்று வைத்திருக்கிற ஆமீன் வாழ்நாட்களில் நாம் சந்தோஷமாய் நம்முடைய வாழ்நாளை ஆமீன் வாழ்ந்து கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியோடு நாம் கடந்து போக நாம் ஸ்தோத்திரம் பொறுமையுள்ளவர்களாய் ஆமீனுடைய ஆத்துமாவை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய விலையேற பெற்ற வாக்குத்தத்தம் நமக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் அது ஆசீர்வாதமானது, அது உன்னதமானது, அது மகிமையானது, அது நித்தியத்தில் நம்மை கொண்டு சேர்க்கக்கூடியது. ஆமென். நம் நித்திய ஜீவனை அடைகிற நேரம் வரையிலும் நம்ம பொறுமையோடு நாம் ஓடுவோம் என்று சொன்னார். ஆமென். நிச்சயமாகவே நமக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற அது மேன்மை
மேன்மையான பங்கை, அந்த நித்திய வாழ்க்கை நாம் அடைந்து கொள்வோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. ஆகவே ஸ்தோத்திரம், நம்முடைய குடும்பங்கள், நமக்கு தந்திருக்கிற பிள்ளைகள், ஆமேன், ஒவ்வொருவரும் நாம் பொறுமையோடு நாம் கடந்து செல்லும் போது, பொறுமையோடு பொறுமையை நாம் காத்து நாம் ஓடும்போது, ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும், தேவன் நமக்கு தருகிற எல்லா சௌபாக்கியமான நன்மைகளையும் நாம் ஒன்றும் இழந்து விடாதபடி அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் இயேசுதாமே நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கும் போது முதலாவது பக்தனாகிய யோபு என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஸ்தோத்திரம். இந்த யோபுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நெருக்கங்கள், எவ்வளவோ பாடுகள், பல சோதனைகள், சாத்தான் மூலமாய் அவ்வளவு நெருக்கப்பட்ட போதிலும், மனம் உடைக்கப்பட்ட நேரத்திலும், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அனுமதி கேட்டு தேவ சமூகத்திலிருந்து கடந்து வந்து எல்லாவற்றையும் பக்தனாகிய யோபுடைய வாழ்க்கையிலே இழக்கப்படின நேரத்திலும் அவன் பொறுமையை காத்து கொண்டார் என்பதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். யாக்கோபு நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது, ஸ்தோத்திரம், அங்கு நாம் பார்க்கிறோம் 11வது வசனத்தில் யோபு காத்து கொண்ட பொறுமை குறித்து நாம் பார்க்கும்போது, இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே என்று சொல்லுக நாம் பார்க்கும்போது, கர்த்தருடைய செயலின் முடிவை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இரக்கமும் உருக்கமும் நிறைந்த ஆண்டவர் எல்லாவற்றையும் இழந்து போன அந்த இழப்பின் நேரத்திலும் ஆண்டவராகிய இயேசு, தேவனாகிய கர்த்தர் பக்தனாகிய யோபுவை கைவிடவில்லை. எல்லாம் இழந்து போன அந்த இழப்பின் மத்தியிலும் ஆண்டுடைய கரம் அவரோடு கூட இருந்தது. நிந்தைகள், பரிகாசங்கள் அவருடைய முகத்துக்கு நேரே கடந்து வந்த போதிலும் அவர் சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவன் பொறுமையாக இருந்தபடினாலே பாக்கியவான் என்கிற பெயர் பெற்றுக் கொள்கிறார். ஹல்லேலூயா. பொறுமையாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற பெயர் பாக்கியவான்கள். பொறுமையை காத்து சகித்து ஓடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக விசாரணை செய்கிறவராக, தம்முடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலையை பார்த்து விடுவிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். பக்தனாகி யோபை பார்க்கும்போது எவ்வளவாய் நெருக்கப்படுகிறார் என்பதை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், பொறுமையை காத்து நடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அவரால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அவரால் ஆசீர்வாதத்தை பெறுகிற ஜனங்கள் இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. சங்கீதம் 37:22 வசனத்தை நாம் திருப்பி பாருங்கள். அங்கே வேத பகுதி எப்படி சொல்லுகிறது? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிற ஜனங்கள் இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. பொறுமையை நாம் காத்து ஓடும்போது, பொறுமையை காத்து கொண்டவர்களாய் நிற்கும் போது நாம் கர்த்தருக்குடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். பொறுமையாய் காத்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் பாக்கியவான்களாய் மாற்றுகிறார். பாக்கியவான்கள் என்று சொல்லும் போது ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஜனம் கர்த்தருக்குள் பாக்கியவான்களாய் காணப்படுகிறார்கள். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே உங்களை கர்த்தர் பாக்கியவான்களாய் காண வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எவ்வளவு உபத்திரங்கள் வந்தாலும், எவ்வளவு பாடுகள் உங்களை நெருக்கினாலும், நீங்கள் பொறுமையை காத்து ஓடும்போது முடிவிலே உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய ஆசீர்வாதம். முடிவிலே உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லாம் எங்களுடைய வாழ்க்கை விட்டு இழந்து போனது இனி என்றைக்கு திரும்பி வரும், இனி என்றைக்கு நாங்கள் அதை திரும்ப பெற்றுக்கொள்வோம் என்று உங்களுடைய உள்ளம் வேதனையோடு இருக்கலாம். ஹல்லேலூயா. தாவீது ராஜாவும் அப்படித்தான் மிகவும் நெருக்கப்பட்டு நின்ற நேரத்தில் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன் இருதயத்தை திடப்படுத்தி கொண்டார்.
ஆனால் முடிவு என்னமாய் நடந்தது? தாவீது ஆமென் தான் இழந்து போன சகலத்தையும் அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். அவருடைய வீடு கட்டி எழுப்பப்பட்டது. தாவீதினுடைய இடிந்து போன வாழ்க்கையை மறுபடியும் ஆண்டவர் கட்டி எழுப்பினார் அல்லவா? அந்த தேவன் பொறுமையை நீங்கள் காத்து கொள்ளும் போது ஆமென் நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தாவீதை ஆமென் நிந்தித்து தூஷிக்கும்படியான் சீமே என்கிறவனை அனுமதி கொடுத்து தூஷிக்க வைத்தாரு, பேச வைத்தாரு. ஆனால் தாவீது என்ன செய்தார்? கர்த்தருக்குள் தன் மனதை திடப்படுத்தினார். கர்த்தர் அனுமதித்த எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொன்னார் என்பதை பார்க்கிறோம். கர்த்தர் அனுமதித்த காரியங்களுக்காக ஆமென் பொறுமையோடு அவர் கடந்து சென்றார் என்பதை பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நோக்கி சில அம்புகள் எதிராய் வரும்போது நீங்கள் கலங்க வேண்டாம். நீங்கள் பொறுமையாய் நீங்கள் கடந்து செல்லும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்கள் பூமியை சுதந்தரிப்பீங்க. கர்த்தர் உங்களுக்காய் வழக்காடுவார். கர்த்தர் உங்களுக்காய் யாவையும் செய்து முடிப்பார். நீதிமொழிகள் 10:22 வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தந்து கொண்டிருக்கும், அதனோடு வேதனையை கூட்டவே மாட்டார். இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் ஆமீன் ஐஸ்வர்யவான்களாய் மாறல, நாங்கள் ஆமீன் தரித்திரத்தோடு இருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த தரித்திரத்தின் மத்தியிலும் கர்த்தர் குறைவில்லாமல் உங்களை நடத்துகிறார். பார்த்தீங்களா? அந்த அன்பு உங்களுக்கு போதும். பொறுமையோடு போங்க. அவங்கள போல இல்லை, இவங்களை போல எங்களுக்கு இல்லை. ஆமேன், அவங்க இப்படி இருக்கிறாங்க, அது ஒன்று நாம நினைக்க வேண்டாம். ஆமே சோத்ரம். ஆண்டவராகி கிறிஸ்துவை மாத்திரம் நீங்கள் நினைத்து கொள்ளுங்க. அவர் கடந்து சென்ற பாதையை நோக்கி பாருங்க. அவர் உங்களுக்காக தரித்திரராய் மாற்றப்பட்டாரே, நமக்காக தரித்திர கோலமானாரே, அலங்கோலமான நிலையில் மாற்றப்பட்டாரே, அழகற்ற நிலையில் தோன்றினாரே, அருவருக்கப்படக்கூடிய நிலையிலே காட்சி அளித்தாரே. ஆனாலும் ஆமேன் ஸ்தோத்திரம், ஹalleluya, அவர் ஐஸ்வர்யவானோடு இருந்தார் என்பதை பார்க்கிறோம். அவர் ஐஸ்வர்யவானாகவே காணப்பட்டார். ஹalleluya. அவர் ஆமென் அக்கிரமக்காராகிய நமக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காய் அவர் மரித்தார். நம்முடைய தரித்திரம் மாறும்படியாய் அவர் நமக்காக தரித்திரராய் மாற்றப்பட்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். நீங்கள் பொறுமையை காத்து ஓடும்போது கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதத்தை நீங்கள் நிறைவாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ரோமர் 5:3-4 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆமென். உபத்திரவும் பொறுமையும், அது மாத்திரம் அல்ல, உபத்திரவும் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை ஆமென் நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து ஆமென் உபத்திரவங்களிலேயும் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். ஆமென். உபத்திரவம் பொறுமையை கொண்டு வருகிறது, பொறுமை பரீட்சை உண்டாக்குகிறது, பரீட்சை நம்பிக்கை ஒரு மனிதனுக்குள் கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. பரீட்சிக்கப்பட்ட பின் நம்மை நம்பிக்கை உள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிறார். அந்த பரீட்சையிலே ஜெயம் பெற வைக்கிறார். அன்பு தேவச்சனமே, ஹல்லேலூயா. எவ்வளவு உபத்திரம் உங்களுக்குள் வருகிறதோ அந்த உபத்திரவத்திலே நீங்கள் பொறுமையை காத்து கொண்டு ஓடும்போது ஆமேன் யோபுடைய புத்தகம் 42 அதிகாரத்தில் பொறுமையை காத்து கொண்டபடினால் இழந்து போன சகலத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டார். ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவரை உயர்த்தினார். இழந்து போன பிள்ளைகளை கொடுத்தார். ஆடுகள், ஏறுமாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள் சகலத்தையும் ஆமேன் அவன் திரும்ப பெற்றுக்கொண்டாரே. அது மட்டுமல்ல, பூரண வயதோடு இவ்வுலகத்தை விட்டு கடந்து ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா பரதீசுக்குள் இளைப்பாரி கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய ஜனமே, இந்த நாட்களிலும் கூட தேவ சத்தம் கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆமேன் நீங்கள் பொறுமையை நீங்கள் ஆமேன் காத்து கொண்டு நீங்கள் கடந்து செல்லும் போது கர்த்தர் உங்களுக்காக சில நன்மைகள் அல்ல, அநேக நன்மைகளை உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார். யார் மறந்தாலும், யார் கைவிட்டாலும், யார் தள்ளினாலும் உங்களை கைவிடாது, உங்களை தள்ளாத நேசர், உங்களை கடைசி வரையிலும்
உங்களை கரம் பிடித்து உங்களை வழி நடத்துவாராக. கர்த்தர் தந்திருக்கிற நாட்கள் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்தில் பிள்ளைகளோடு குடும்பமாய் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துவீங்க. இன்றைக்கு இருக்கிற கலக்கத்தையும் துயரத்தையும் இனிமே நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாதபடி, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாதபடி, ஆமென், பொறுமையை காத்து ஓடுகிற உங்களுக்கு ஆண்டவர் அநேக அனுக்கிரகத்தை தரப்போகிறார். ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுவீங்களா? இரண்டாவதாக பார்க்கும்போது ஆபிரகாமினுடைய பொறுமை பாருங்க. விசுவாசத்தின் தகப்பன் சொல்லப்பட்ட இந்த தேவ மனிதனாகிய ஆபிரகாம் ஸ்தோத்திரம், தனக்கு பிள்ளை இல்லாதிருந்த காலத்திலும் 25 வருஷ காலங்கள் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்பி பொறுமையோடு காத்திருந்தார். ஹல்லேலூயா. எபிரேயர் 11:11 வசனத்தை வாசித்து பாருங்கள். விசுவாசத்தினாலே ஆமென் சாராளும் ஆமென் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் அவள் ஸ்தோத்திரம் பிள்ளை பெற்றாள். ஹல்லேலூயா. பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி அவள் ஸ்தோத்திரம் வயது சென்றவளாய் இருந்தும் கற்பம் தரிக்க பலனடைந்து ஹாமே ருகனவா சகலதுடமா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள. இந்த நாட்களில் நீங்கள் நினைக்கலாம், என் வயதுகள் எல்லாம் கடந்து போயிற்று, நாட்கள் எல்லாம் வருஷங்கள் எல்லாம் கடந்து போகிறது, இனி உனக்கு ஒரு நன்மையும் பாக்கியமும் கிடைக்குமா, இனி உனக்கு அற்புதம் நிகழுமா என்று கேட்கலாம். ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, ஆபிரகாம் சாராளை ஆசீர்வதித்த தெய்வம். ஆமீன். கற்பந்தரிக்க பலனடைய கிருபை செய்த ஆண்டவர் வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றெடுக்கும்படியார் கர்த்தர் தம்முடைய பலனை கொடுத்தார் என்று சொன்னார். இன்றைக்கும் ஆமீன் உங்கள் கற்பத்தை ஆமீன் பலப்படுத்த. ஹல்லேலூயா. ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமீன். பலனற்று போயிருக்கிறதான உங்கள் ஆமீன் ஹல்லேலூயா உங்கள் கற்பத்தின் ஆமீன் தேவன் பலப்படுத்தி ஆசீர்வதித்து ஆமீன் அவருடைய நன்மையினால் உங்களை நிரப்பும்படியாய் கர்த்தருடைய வலக்கரம் உங்களுக்காக உயர்ந்து நிற்கிறது. நன்றி சொல்லுவீங்களா? ஆபிரகாமின் விசுவாசம் உங்களுக்குள் கடந்து வரட்டும். ஆகவே இந்த நாட்களிலே என்னை அவர் நடத்துவாரா என்று சொல்லி, எனக்கு ஒரு நன்மை உண்டாகுமா என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற சூழ்நிலை தேவனுடைய வசனத்தை நாம் மறுபடியும் பார்க்கும்போது ஆதியாகமம் 17:21 வசனத்திலே பொறுமையை காத்த ஆமீன் ஆபிரகாமோடு தேவன் பேசுகிறார் பாருங்க. ஆமீன். வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடு நான் என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் என்றார். ஹல்லேலூயா. வருகிற வருஷத்தில் குறித்த காலத்தில் ஹல்லேலூயா ஆமென் நான் ஆமென் சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடு சந்ததி வெளிப்படும் என்பதாக, ஒரு தலைமுறையை பெற்றெடுக்கும் என்பதாக என் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன். நீ சாராள் பெறப்போகிற ஆமீன் ஈசாக்கோடு நான் என்னுடைய உடன்படிக்கை நான் ஏற்படுத்துவேன். ரீகமானவா. ஹல்லேலூயா. காரியம் நடைபெறும் முன்பதாக, அற்புதத்தை செய்யும் முன்பதாக வாக்கு கொடுக்கிறார். குறித்த காலத்தில் வருகிற வருஷத்தில் இந்த காரியம் நடக்கும். வருகிற ஆண்டு உங்கள் வாழ்க்கையிலே தேவன் ஆமை சொன்னதை நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லமை நிறைந்தவராயிருக்கிறார். கர்த்தரை நோக்கி பாருங்க. மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துடைய பொறுமை. ஆமீன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பொறுமையுள்ளவராய் காணப்பட்டபடினால் அவர் பொறுமையோடு தாமேன் கடைசி மட்டும் தன் மரண பாடுகளை சகித்தபடினால பிலிப்பேர் 2ஆம் அதிகாரம் ஆமீன் நாம் 8 முதல் நாம் வாசிக்கும் போது ஆமீன் 8 - 10 வரையிலும் ஆமீன் பொறுமையோடு அவர் காத்து நடந்தபடினாலே கடைசி வரைக்கும் சிலுவையினுடைய மரண வரைந்தும் தம்மை தாழ்த்தி கொடுத்தபடினாலே அவருக்கு மேலான நாமம் கிடைத்தது. ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்த்தப்பட்டார். ஹல்லேலூயா. அந்த உயர்ந்த ஆமீன் நாமம் உங்களை விடுவிக்கிறதா இருக்கிறது. மரண வரைந்தும் ஆமீன் பொறுமையை காத்து ஆமீன் தாழ்மையோடு கடந்து சென்ற கிறிஸ்துனுடைய பொன்முகத்தை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. அவர் ஆமீன் நமக்காக அவர் பொறுமை நிறைந்தவராக, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் ஆமீன் ஆமீன் மிகுந்த ஆமீன் ஸ்தோத்திரம் கிருபை நிறைந்த ஆண்டவர் அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் காணப்படுகிறார் என்பதை பார்க்கிறோம். தாவீதினுடைய விண்ணப்ப பகுதியில் சங்கீதம் 86:15 ஆமீன் ஆனாலும் ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும்
பூர்ண கிருபை சத்தியமுள்ள தேவன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் நம்முடைய ஜீவிய பாதையிலே, வாழ்க்கை என்னும் பயணத்திலே நம்முடைய பொறுமையோடு நாம் காணப்படும் போது, பொறுமையோடு நாம் நம்மை காத்து நடக்கும் போது, நமக்கென்று வைத்திருக்கிற எல்லா நன்மையினாலும் கர்த்தரை நிரப்பி மிகுந்த ஆசீர்வாதத்தோடு நம்மை நடத்த போகிறபடினால அவர் ஒருவருக்கு நாம் நன்றி சொல்லி தேவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. எல்லாரும் ஸ்தோத்திரம். ஜெப நிலைமையிலே கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே இந்த நாட்களிலே அப்பா நான் பொறுமையோடு ஓட, இதுவரைக்கும் நான் ஆண்டவரே பொறுமையை காத்து ஓடாதிருப்பீர் என்று சொன்னார். இந்த நாள் நான் பொறுமையை காத்து ஓட எனக்கு பலன் தாரும் என்று கேளுங்க. ஹல்லேலூயா. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி பரஞ்சிடுமா? தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி பரஞ்சிடுமா? நாவிது போரா, நாளிது போரா, ஆயுசும் இது போரா. நாவிது போரா, நாளிது போரா, ஆயுசும் இது போரா. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி பரஞ்சிடுமா? தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி பரஞ்சிடுமா? நாவிது போரா, நாளிது போரா, ஆயுசும் இது போரா. நாவிது போரா, நாளிது போரா, ஆயுசும் இது போரா. ജീവിത പാതയിൽ കാലുകളേറെ കുഴഞ്ഞു വീഴാതെ, ജീവിത പാതയിൽ കാലുകളേറെ കുഴഞ്ഞു വീഴാതെ, താങ്ങി നടത്തിയതോർക്കുമ്പോൾ എൻ കണ്ണുകൾ നിറയുന്നേ. താങ്ങി നടത്തിയതോർക്കുമ്പോൾ എൻ കണ്ണുകൾ നിറയുന്നേ. ദൈവം ചെയ്ത നന്മകൾക്കെല്ലാം നന്ദി പറഞ്ഞിടുവാ. ദൈവം ചെയ്ത നന്മകൾക്കെല്ലാം നന്ദി പറഞ്ഞിടുവാ. നാവിത് പോരാ, നാളിത് പോരാ, ആയുസ്സും ഇത് പോ. നാവിത് പോരാ, നാളിത് പോരാ, ആയുസ്സും ഇത് പോരാ. നാവിത് പോരാ, നാളിത് പോ, ആയുസ്സും ഇത് പോരാ. മുൾമുടി ചൂടി തൂങ്ങപ്പെട്ടത് എന്തിർക്കായല്ലോ. മുൾമുടി ചൂടി തൂങ്ങപ്പെട്ടത് എന്തിർക്കായല്ലോ. ഓരോ ദിനവും ഓർക്കുമ്പോൾ എൻ കണ്ണുകൾ നിറയുന്നേ. ഓരോ ദിനവും ഓർക്കുമ്പോൾ എൻ കണ്ണുകൾ നിറയുന്നേ. ദൈവം ചെയ്ത നന്മകൾക്കെല്ലാം നന്ദി പറഞ്ഞിടുമാ. നാവിത് പോരാ, നാളിത് പോരാ, ആയുസ്സും ഇത് പോരാ. ഓ നാവിത് പോരാ, നാളിത് പോ, ஆயுசும் இது போரா. நன்றி தகப்பனே, நீ செய்த நன்மைகள் எல்லாவற்றுக்காக நன்றி. எல்லோரும் வாய்களை திறந்தப்பா, நீ செய்த ஆண்டவர் இந்த ஆண்டுகள் அப்பா எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. தொடர்ந்து பொறுமையை காத்து ஓட கத்த நமக்கு பலன் தருவாராக. நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, அன்பு தகப்பனே அப்பா, நம்முடைய சத்தம் கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் தங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரை பொறுமையோடு ஆண்டவரே அப்பா ஓடத்தக்கதாய், பொறுமையை காத்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரை பேசுவதற்கு ஆண்டவரை பொறுமையுள்ளவர்களாய் காணப்பட தகப்பனை எல்லாவற்றிலும் சமாதானமான நாட்களை கண்டு கொள்ள தங்கள் பொறுமையை காத்து கொண்டு தம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பாதையிலே கடந்து போக உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர் இனி ஒரு தீங்குகள் வரக்கூடாது, சேதங்கள் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால அவருடைய வாழ்க்கை இருக்கிற எல்லா நெருக்கங்களும் மறைந்து போகட்டும் அப்பா. சமாதானத்தின் தேவன் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலான சமாதானத்தினுடைய வாழ்க்கையிலே கொடுப்பீராக ராஜா. யாரெல்லாம் இந்த நேரத்தில் துக்கத்தோடு மனதில் வேதனையோடு நொறுக்கப்பட்டிருக்கிறாங்களோ உம்முடைய பிள்ளைகளுடைய நாமத்திலே விடுவிக்கப்படட்டும் ஐயா. அறிவிக்கவா இயேசுவின் நாமத்தினால உம்முடைய பிள்ளைக்கு ஆண்டவரை ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை என் ஆண்டவரை கொடுக்கிறபடினால நமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரை இன்னும் தொடர்ந்து பொறுமையோடு ஆண்டவரை ஓட பொறுமையை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நீ சென்ற பாதையில் உம்முடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்ல ஆண்டவரே பொறுமையாய் ஆண்டவரை கடந்து செல்ல கர்த்தருடைய இரக்கம் வெளிப்படுவதாக இந்த நாட்களை சமர்ப்பிக்கிற அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உம்முடைய மெய்யான சந்தோஷம் வெளிப்பட போகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும், தொடர்ந்து பலப்படுத்தி நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.